இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. இப்போ அது நட்பா அல்லது நட்பை தாண்டிய வேற ஒன்றா அப்படிங்கிறது நமக்கும் தெரியாது, அவங்களும் நம்மகிட்ட சொல்லலை. இன்னொன்று ஒரு மனிதர் ஒரு 5-6 வருஷமாக குடும்பமே இல்லாமல் இருக்கார். இன்றைக்கி அவருக்கு கிடைத்த முதலமைச்சர் சீட்டுங்கிறது சும்மா ஏதோ ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்தில் கிடைத்தது இல்லை. அவர் ஒரு மிகப்பெரிய போராட்டங்களை சந்தித்து மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு பிறகு ஒரு 41 பேர் இறந்த பிறகு அங்கிருந்து அவர் என்ன மனநிலையில் சென்னைக்கு வந்திருப்பாருங்கிறதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். உங்களுக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு நட்பு இருக்குது, அல்லது அதை தாண்டி ஏதோ ஒன்று இருக்குது. அதை உங்களுக்குள்ளே வச்சுங்களேன். இப்போ இதை விஜய் பகிர்ந்தாரா? இல்லை, அவங்க தானே பகிர்றாங்க. அதை எதுக்கு பகிரணுங்கிறாங்க? விஜய் அவர்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது. அவர் எல்லாம் தெரிந்த ஒரு நபராக இருக்கார். அப்படிப்பட்டவர் அவர் தான் அறிவுறுத்தணும், இல்லைம்மா இதெல்லாம் வேண்டாம், நமக்குள்ளே இருக்கிறது இப்படியே இருக்கட்டும், நீங்கள் அது பொது வெளியில் பகிராதீங்கன்னு அவர் சொல்லணும். பொதுமக்கள் முன்னிலையில் அவருடைய பிறந்த நாளை அவர் கொண்டாடல, அவ்வளோதான். அதற்கப்புறம் அவருக்கு ஒரு தனிப்பட்ட லைஃப் இருக்குல்ல, அதை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்வதற்கு யாருக்கு என்ன உரிமை இருக்குது? நான் முதலமைச்சருங்கிறதுக்காக நான் 10 நாள் பட்டினி கிடக்க முடியுமா? இந்த சம்பவம் நடந்துருச்சுங்க, நான் 10 நாள் என்னால் சாப்பாடே இறங்கலைன்னு சொல்ல முடியுமா? ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வலைபேச்சு அந்தணன் சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், விஜய் அவர்களுடைய பர்த்டே இப்போ முடிஞ்சது. ஸோ த்ரிஷா அவர்கள் ஒரு ஃபோட்டோ போட்டது எந்த அளவுக்கு வைரல் ஆச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும். வருடம் அவருடைய பர்த்டே அன்னைக்கு த்ரிஷா அவர்கள் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அது எப்பவுமே சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு. இப்போ கரெக்டாக விஜய் அவர்கள் முதலாக சட்டசபையில் பேசினாரு. அதுவே சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருந்து. கரெக்டாக இந்த டைமில் த்ரிஷா அவர்கள் இந்த ஃபோட்டோ போட்டதுனால ஃபுல் அட்டென்ஷனுமே இந்த போஸ்ட் மேலே போயிடுச்சு. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? முதல்ல மக்களை தாங்க குறை சொல்லணும். ஆக்சுவலாக ஒரு முக்கியமான விஷயத்தை ஒரு சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. நீங்கள் எதை முக்கியமாக நினச்சி டிஸ்கஸ் பண்ணணுமோ அதை விட்டுட்டு எது தேவையில்லாத விஷயமோ அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த தமிழகமும் சரி, நீங்களும் சரி, நானும் சரி. அப்போ அடிப்படையில் எங்கே தவறு இருக்குன்னா நம்மகிட்ட தான். இன்னொன்று இப்போ அது நட்பா அல்லது நட்பை தாண்டிய வேற ஒன்றா அப்படிங்கிறது நமக்கும் தெரியாது, அவங்களும் நம்மகிட்ட சொல்லலை. இன்னொன்று ஒரு மனிதர் ஒரு 5-6 வருஷமாக குடும்பமே இல்லாமல் இருக்கார். அவ்வளோ பெரிய பங்களா, அந்த பங்களாவில் அவருடைய நண்பர்கள் இருக்காங்க, அவருக்கு சமைச்சு போடுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, எல்லாத்துக்கும் ஆட்கள் இருக்காங்க. ஆனால் மனைவி குழந்தைகளை தவிர. அப்போ இந்த 5-6 வருஷமாக இது என்ன பிரச்சனை, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு இவ்வளோ தூரம் பேசுகிற யாராவது ஒருத்தர், சார் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே உங்கள் மனைவியோட சேர்ந்துருங்கன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? சொன்னதில்லை. சரி ரைட்டு, அப்படிப்பட்ட தனிமையில் இருந்த ஒருத்தர் அவருக்கு எங்கேயோ ஒரு அவுட்லெட்டு தேவைப்படுது. எப்போவுமேங்க சரியான வெயிலில் ஒரு பாலைவனத்தில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, பெரிய எதிரி நீங்கள் வாழ்க்கையிலே பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு எதிரி அங்கே சந்தித்து அவங்க கையால் ஒரு வாய் தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா அவன் மேலே ஒரு பேரன்பு உங்களுக்கு வரும். கிட்டத்தட்ட நான் இதை அப்படி தான் பார்க்குறேன். அவர் ஒரு வெறுமையான வாழ்க்கையில் இருக்கும் பொழுது யாரோ ஒருத்தரை ஒரு லைஃப்பில் ட்ராவல் பண்ணுறாங்க, அப்போ அவங்கள ரொம்ப முக்கியமாக அவர் பார்க்குறாரு. ஸோ இதெல்லாம் தான் இதுக்குள்ளே ஒரு உளவியல் ரீதியாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. இப்போ யார் மீது தவறு யார் மீது சரிங்கிறதெல்லாம் விவாதிக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. இன்னொன்னா ஒரு குழந்தை கிடையாது. அவர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் முதலமைச்சராகிற அளவுக்கு ஒரு அறிவாளியாக மாறியிருக்கார். யாராலையும் முடியாது. ஒரு ரஜினியோ ஒரு கமலோ இதே திரையிலிருந்து போராடி அந்த இடத்துக்கு வரவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு துறையிலிருந்து இன்னைக்கு ஜெயிச்சு இவ்வளோ பெரிய முதலைகள் எல்லாம் சமாளித்து முதலமைச்சராக உட்காந்துருக்கிறாருன்னா இந்த அடிப்படை அறிவு கூட அவருக்கு இருக்காது. அப்போ அவருக்கு ஏதோ ஒரு இது இருக்குது, ஒரு நாம் இப்படி இருந்தால் சரியாக இருக்கும்னு அவருக்கு தோணுது. அவர் அறிவுக்கு உட்பட்டு ஒரு விஷயத்தை அவர் செய்கிறார். அப்போ இது சரி இது தப்பு, இது சரி தப்புன்னு சொல்வதுங்கிறது அவ்வளோ ஏற்புடையதாக இருக்காது. அதே நேரத்தில் நான் த்ரிஷா அவர்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, இன்றைக்கி அவருக்கு கிடைத்த முதலமைச்சர் சீட்டுங்கிறது சும்மா ஏதோ ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்தில் கிடைத்தது இல்லை. அவர் ஒரு மிகப்பெரிய போராட்டங்களை சந்தித்து மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு பிறகு ஒரு 41 பேர் இறந்த பிறகு அங்கிருந்து அவர் என்ன மனநிலையில் சென்னைக்கு வந்திருப்பாருங்கிறதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். நாளைக்கே இந்த வழக்கு வேறு விதமாக மாறி எப்படியோ ஒரு சிக்கலை அவருக்கு கூட ஏற்படுத்தலாம். அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்துலாம் தான் இங்கே உட்காந்துருக்கிறாரு. அதற்காக அவர் இழந்தது அதிகம். அப்படி ஒரு இடத்துக்கு அவர் வந்திருக்கும் பொழுது அவர் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது போன்ற இடையூறுகளை தயவுசெய்து நிறுத்திடுங்க.
இப்போ நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு நட்பு இருக்குது, அல்லது அதை தாண்டி ஏதோ ஒன்று இருக்குது, அதை உங்களுக்குள்ளே வச்சுங்களேன். இப்போ இதை வந்து விஜய் பகிர்ந்தாரா? இல்ல. அவங்க தானே பகிர்றாங்க. அதை எதுக்கு பகிரணுங்கிறேன் நான். உங்களுடைய அன்பு அதற்குள் இருக்குது அப்படின்னா அந்த சந்தோஷத்தை நீங்களே வச்சுக்கிங்க. அதை பொது வழியில் கொண்டாடாதீங்கிறது தான் விஜய் ரசிகர்களுடைய பதிலாகவும் இருக்குது, அவங்களுடைய ஆசையும் அதுவாக தான் இருக்குது. நானும் அதை தான் சொல்கிறேன். உங்களுக்குள்ள 1000 இருக்கட்டும், அதை பொது வழிக்கு கொண்டு வராதிங்க. அதுதான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. அவர் மீது பெரிய விமர்சனத்தை இங்கே வைக்கிறாங்க. அவருக்கு இங்கே நிறைய வேலைகள் இருக்குது. ஓகே. இந்த தமிழ்நாட்டை நான் இப்படி பண்ண போகிறேன், அப்படி பண்ண போகிறேன், இவ்வளவு கனவுகள் எனக்கு இருக்குன்னு அவர் தினந்தோறும் சொல்கிறாரு. ஏதோ ஒரு என்ஜிஓ ஆஃபீஸுக்கு தினந்தோறும் வந்துட்டு போகிற மாதிரி வர்றாரு. காலையில் சாப்பாடை கட்டிட்டு வர்றாரு, சாயங்காலம் வரைக்கும் இருக்காரு, சின்சியராக வேலை பார்க்குறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தரை இந்த மக்கள் மத்தியில் இன்னும் பெருமைப்பட வைக்கிறது தான் ஒரு உண்மையான அன்புக்கு சரியாக இருக்கும். அப்போ உங்களுடைய அன்பு போலித்தனமாக இருந்ததுன்னா தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வீங்க. தயவுசெய்து செய்யாதீங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஓகே சார். அதே மாதிரி வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு பெரிய விஷயமா பண்ணும்போது, இப்போ கட்சி ஆரம்பிக்கும் போதா இருக்கட்டும், ஸோ அந்த டைம்லயுமே வந்து இவங்க ஒரு போட்டோ போட்டாங்க. ஸோ கட்சி ஆரம்பிக்கும் போது அது ஒரு பெரிய பேசு பொருளா மாறுச்சு. கரெக்டா அந்த டைம்லயுமே வந்து த்ரிஷா அவர்கள் வந்து லியோ பட ஷூட்டிங்ல எடுத்த ஒரு போட்டோவை போட்டாங்க. ஸோ அந்த டாக் வந்து அப்படியே அந்த போட்டோக்கு போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி தொடர்ந்து நிறைய விஷயங்கள்ல வந்து அப்படிதான் நடந்துட்டு வருது. இப்போ ரீசெண்டா நடிகர் அஜித் அவர்களுடைய அம்மா இறந்தப்ப கூட வந்து விஜய் அவர்கள் போயிட்டு ஆதரவு சொன்னது. சோ இதெல்லாமே வந்து ஒரு பெரிய இதுவா போயிட்டு இருந்தது. சோ அப்பவுமே வந்து த்ரிஷா அவர்கள் வந்து அப்படி வரும்போது எல்லா லைம் லைட்டும் வந்து த்ரிஷா மேல போறதுனால அட்டென்ஷனுக்காக த்ரிஷா அவர்கள் இப்படி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதனால என்ன பலன் இருக்கு? இப்போ இப்படி எல்லாம் பண்றதுனால அவங்களுக்கு ஒரு 10 படம் கிடைக்குது, அவங்க நடிச்சு அதுல ஒரு 200 கோடி சம்பாரிச்சிட்டாங்க அப்படின்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. அப்படி ஒன்றும் கிடைக்க போறது இல்லையா? அப்புறம் எதுக்கு அதை செய்யணுங்கிறது ஒன்று இருக்கு. இன்னொன்று, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி விஜய் அவர்களுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. அவர் எல்லாம் தெரிந்த ஒரு நபராக இருக்கார். அப்படிப்பட்டவர் அவர் தான் அறிவுறுத்தணும், இல்லைம்மா இதெல்லாம் வேண்டாம், நமக்குள்ளே இருக்கிறது இப்படியே இருக்கட்டும், நீங்கள் அதை பொது வெளியில் பகிராதீங்கன்னு அவர் சொல்லணும். ஒருவேளை அவர் ஏன் சொல்லலைன்னு நமக்கு தெரியல. அதனால் ஒரு புரியாத விஷயத்தை பற்றி நம்ம இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அடுத்த விஷயத்துக்கு நகர்ந்துடுறது நல்லாயிருக்கும். ஓகே சார். அதே மாதிரி பார்க்கும்போது வந்து இப்ப அந்த போட்டோ வந்து எல்லாருமே வந்து சோஷியல் மீடியால வந்து டீகோட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப நம்ம பார்த்தோம்னா சங்கீதா அவர்கள் வந்து அவங்களுடைய டிவோர்ஸ் கேஸ் விஷயமா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 2021 இருந்து அவருக்கு வந்து வேற ஒரு நடிகையோட ஒரு தொடர்பு இருக்கு, அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ கரெக்டா நம்ம அந்த போட்டோல பார்க்கும்போது வந்து ஒரு 5 கேக் இருந்துச்சு. ஸோ இது சோஷியல் மீடியால என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அந்த 5 வருஷத்தை செலிப்ரேட் பண்றதுக்கு தான் 5 கேக், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து சோஷியல் மீடியால பகிரப்பட்டு வருது சார். இது 50 வருஷம் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? கேக்கு தான் இருக்கும், ஆள் தென்பட மாட்டாங்க. ஸோ அதனால அதெல்லாம் ரொம்ப வேடிக்கையாக இருக்குங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஒரு 18 வயது 20 வயதில் ஏற்படுகிற ஒரு விஷயத்த நீங்கள் இந்த வயதில் செய்வதுங்கிறது வந்து பொருத்தமில்லாத ஒன்றா இருக்குது. அதனால் அதை பேச வேணாம், நம்ம வேறு எதுக்கு போயிடலாம் வாங்க. ஓகே சார். அதே மாதிரி வந்து சட்டசபையில வந்து விஜய் அவர்களுக்கு வந்து எல்லாருமே வந்து விஷஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து அவர் என்ன சொன்னார்னா, நான் என்னோட பர்த்டேவெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்றது இல்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ கரெக்டா வந்து அதுக்கப்புறம் வந்து இவங்களுமே வந்து ஒரு பர்த்டே போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ வந்து அங்க அப்படி சொல்லிட்டு இங்க இது பண்றது வந்து நியாயமா அப்படின்ற மாதிரியும் வந்து சோஷியல் மீடியால வந்து ஒரு யூகங்கள் போயிட்டு இருக்குல்ல சார்? அதாவதுங்க, இங்கே என்ன பண்ணுறாங்க, ப்ராக்டிக்கலாக எதையுமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ஒரு முதலமைச்சர், தமிழ்நாட்டில் ஒரு துயர நிகழ்வு நடக்குது, இந்த அம்மோனியா வாயு கசிவால். அன்னைக்கு அவர் பர்த்டே கொண்டாடும் போது கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் இறந்துட்டாங்க, இன்றைக்கி 11 பேர் இறந்துருக்காங்க. அப்போ ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்திலேயோ அல்லது வந்து அந்த சட்டமன்ற வளாகத்திலேயோ ஒரு பர்த்டே கேக் வெட்டினாருன்னா அது பெரிய விமர்சனத்துக்குள்ளாகும். அப்போ அவர் வேணான்னு தவிர்க்கிறாரு. ஆனால் பர்சனலாக அதுக்காக நான் 3 வேளையும் சாப்பிடாமல் இருப்பேனா சொல்லுங்கள்? ஒரு நல்ல ட்ரெஸ் போடாமல் இருப்பேனா? வீட்டுக்கு நடந்தே உருண்டுகிட்டே போவேனா? அப்படிலாம் கிடையாது. இல்லை, எல்லாருக்கும் பக்கத்து வீட்டுக்காரன் இறந்தால் கூட இந்த வீட்டுக்காரன் பிரியாணி பண்ணி சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால் ரொம்ப யதார்த்தம் எதுன்னு தான் நம்ம பார்க்கணும். பொதுமக்கள் முன்னிலையில் அவருடைய பிறந்த நாளை அவர் கொண்டாடல, அவ்வளோதான். அதற்கப்புறம் அவருக்கு ஒரு தனிப்பட்ட லைஃப் இருக்குல்ல, அதை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்வதற்கு யாருக்கு என்ன உரிமை இருக்குது? நான் முதலமைச்சருங்கிறதுக்காக நான் 10 நாள் பட்டினி கிடக்க முடியுமா? இந்த சம்பவம் நடந்துருச்சுங்க, நான் 10 நாள் என்னால் சாப்பாடே இறங்கலன்னு சொல்ல முடியுமா? அது வேறு, இது வேறு. இதுதான் ப்ராக்டிக்கல். இப்போ நான் சொல்கிறத வேறு 10 பேர் திட்டுவான், டேய் இது வந்து உன் வீட்டில் நடந்தா நீ இப்போ ஒத்துப்பியா அப்படிமா. ஆனால் அது கிடையாது. நீங்கள் எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். சட்டமன்றத்தில் அவர் கொண்டாடாதது
பொதுவான நிகழ்வு. தனிப்பட்ட முறையில் கொண்டாடுவதுங்கிறது வேற. அதையும் இதையும் கிளப் பண்ணக்கூடாது. ஓகே சார். அதே மாதிரி வந்து சங்கீதா அவர்கள் இன்னொரு விஷயமும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி வந்து பொது வெளியில சோஷியல் மீடியால வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ் பகிர்றது வந்து எனக்கும் என் குழந்தைங்களுக்கோ வந்து மன உளைச்சலை ஏற்படுத்துறது. அந்த மாதிரியான ஒரு விஷயங்களுமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருந்துமே வந்து த்ரிஷா அவர்கள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ வந்து பப்ளிஷ் பண்றது வந்து வேணும்னே பண்றதா எடுத்துக்கலாமா? அதாங்க இதை பற்றி நம்ம பேசவே வேண்டாம்னு நான் சொல்கிறேன். என்னென்னா இது எல்லாமே அவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். இதை நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு நம்ம யார், பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு நம்ம யார்? 2 பேருமே விபரமானவர்கள், ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டியவர்கள். அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறதில்ல. இன்னொன்று வந்து இப்போ அவங்க வாழ்க்கை வந்து அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது, எல்லாரும் தினந்தோறும் பார்த்தோம்னு கிடையாது. இப்போ சங்கீதாவுக்கும் விஜய் அவர்களுக்குமான வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவர் பீஸ்ஃபுல்லாக இருந்தாரா அப்படிங்கிற ஒரு 1000 கேள்விகள் அந்த பக்கம் இருக்குது. அப்போ இது தெரிஞ்சாதான் நம்ம இது சரியா தவறான்னு பேச முடியும். இதுதான் என்னன்னு நமக்கு தெரியாது. ஒரு தரப்பு வாதத்தை மட்டுமே நம்ம கேட்குறோம். இப்போ அவங்க வந்து ஒரு தரப்பு வாதத்தை நீதிமன்றத்தில் வச்சுருக்காங்க. இவர் தரப்பு நியாயம் என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஓகே. இப்போ நீங்கள் பல பேர் பார்த்தீங்கன்னா வெளியில் கம்பீரமாக சுற்றுவாங்க, வீட்டுக்குள்ளே போயிட்டால் நிம்மதி இருக்காது. ஏன்டா வந்தோன்னு இருக்கும். நான் பல நண்பர்களை பார்த்துருக்கேன், வீட்டுக்கு போகிறதுக்கு வேணும்னே லேட் பண்ணுவாங்க. என்னென்னா போய் சண்டை தான் போட போகிறோம், சும்மா இங்கே கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருப்போமே அம்மா. அப்போது இது வந்து நடுத்தர குடும்பம், சாதாரண குடும்பம், பணக்கார குடும்பம், புகழ்பெற்றவர்கள் குடும்பம், எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போ அவர் வாழ்க்கை என்னவா இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. அது தெரிந்தாதான் இது சரியா தவறானே நம்ம பேச முடியும். ஸோ அதனால் மறுபடியும் சொல்கிறேன், விட்டுருங்க. ஓகே சார். நிறைய விஷயங்களை வந்து எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்பவே நன்றி சார். நன்றி.